கோவில் உண்டியல் பணம் திருட்டு தொடர்பாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கோவில் திருட்டு சம்பந்தமாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். கோணியம்மன் திருக்கோயில் பணியாளர்கள், அதிகாரிகள் என மொத்தம் 8 பேர் சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். கோவை பெரிய கடை வீதி அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயிலில் கடந்த 15/7/2026 உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையின் போது ஒரு உண்டியலை மட்டும் திட்டமிட்டு திருடிய 4 ஊழியர்கள், அதனை கண்டுபிடிக்காமல் இருந்த 2 சரக ஆய்வாளர்கள், ஒரு செயல் அலுவலர் மற்றும் ஒரு உதவி ஆணையர் ஆகியோரை கூண்டோடு பணியினை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதியப்பட்டு விசாரணையும் துவங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக திருட்டில் ஈடுபட்ட விவரத்திற்குமே பாலசுப்ரமணியன் என்பவரும், சரவணன் அலுவலக உதவியாளர், பிரதீப்குமார், மேலும் கிருஷ்ணராஜ் பூசாரி எனவும், அதிகாரிகளை பொறுத்தவரைக்குமே ராம்குமார் சரக ஆய்வாளர், உதயகுமார் சரக ஆய்வாளர், குமார் செயல் அலுவலர், உஷா நதினி உதவி ஆணையர் என இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தவரைக்குமே பல்வேறு குழப்பம் இருந்தாலும் அவ்வப்போது அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவது பார்க்க முடிகிறது. பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முற்பட்டாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவது மிக முக்கிய ஒன்ற நிலைதான் தற்போது அமைச்சர் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.